வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் சிறுத்தைக்கு வந்த சிக்கல்னே சொல்லலாம். அதாவது திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏ நேரடியாக எங்களை மிரட்டுறாரு, தொழில் பண்ண விட மாட்டுறாரு, நீங்கள் தொழில் பண்ணுறீங்க எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு அப்படின்னு இன்றைக்கி பாலிமர் நியூஸில் ஒரு செய்தி. அது ஏற்கனவே வந்த செய்தி தான். அது இன்றைக்கி அந்த செய்தி பார்க்கும்போது எந்த ஊடகத்துலேயும் வரல, இவங்க மட்டும் அந்த பேட்டியை போடுறாங்க. அதில் சொல்லக்கூடிய தகவல்கள் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக அவர் ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறார். அதனால தான் இதை பேசணும். இந்த செய்தி போட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகா கட்சி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் அவங்க வேலை, தொடர்ந்து 2-3 சீட்டு வாங்கிக்கிட்டு ஆட்சியில் பங்கு எனக்கு வேணாம், ஆனால் மற்ற விஷயத்தெல்லாம் கொள்ளடிப்போம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்ப அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, சில பேர் தெரிஞ்சுதான் அது நடக்குது, அவர் தான் அதை பண்ண சொன்னது இப்படின்னு பலவிதமான சகட்டு மேனிக்கு கமெண்ட். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவான கட்சி, திருமாவர்கள் பெருசாக நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வருது? திருமா இவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஏன்னா பாதிக்கப்பட்டவர் சொல்கிறார், திருமாவையே நான் போய் பார்த்தேன், அப்போ அவர் என்ன சொன்னாருங்கிறத அதிர்ச்சியை சொல்கிறாரு. இன்னொன்று ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் காட்டுறாரு. அப்போ எஸ்எஸ் பாலாஜியோடைய பேரே அவர் உண்மையான பேர் அந்த இல்லை அப்படின்னு பல மர்மமான விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒன்றும் புரியல. வெளிப்படையாக தேர்தல் நேரத்தில் ஒரு எம்எல்ஏ எங்களை மிரட்டுறாருன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அப்போ இன்றைக்கி சுற்றுலாவை மேம்படுத்துவோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு தொழில் தொடங்க வந்தால் இந்த மாதிரி கமிஷன் கேட்டால் அவங்க எப்படி தொழில் பண்ணுவாங்க? இப்போ என்ன பிரச்சனை நமக்கு பார்த்தா நமக்கு ஒன்று தெரியுது. கமிஷன் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு, ஒரு அளவுக்கு மேலே கமிஷன் கேட்டால் எப்படி தான் தொழில் பண்ணுறது? இது எல்லா ஊர்லேயும் பலவிதமான நடவடிக்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது உச்சத்துக்கு வந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி யார் தான் சார் லஞ்சம் வாங்கலை? எல்லோரும் பண்ணுறாங்க சார், ஆனால் ஒரு நியாய தர்மத்தோடு இருக்கும் சார், ஆனால் இவங்க அப்படி இல்லை சார் அப்படின்னு ஒரு சிலர் பண்ணுறதை வச்சு அந்த கட்சியே குறை சொல்கிறது சரியான எனக்கு புரியல. ஆனாலும் இதை பேச வேண்டும், யாராவது ஒருத்தர் பேசணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் இந்த செய்தி எதுலேயுமே வரலையே, இந்த செய்தி மட்டும் எப்படி வந்தது, இந்த ஒரு சேனலில் மட்டும் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அதை அந்த சேனலை இவங்க பகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம்னாலும் போதும் ஓடி ஒளிஞ்சது சிறுத்தைன்னு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா. யார்கிட்ட பகைச்சிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறைக்கு, எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டிங்கன்னா அதற்கான விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். இதில் என்ன நடந்திருக்கு, இதில் வரக்கூடிய உண்மைகள் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், விசிகா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனதுக்கு தோன்றுறது எது? இன்றைக்கி ராஜீவ்காந்தி அவர்களை அந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியாக அடிக்கலைன்னு திரும்ப சொன்னது உண்மையிலே எனக்கெல்லாம் மனவேதனையாக இருக்குது. என்னென்னா, படிப்பாளி என்னங்க நல்லா பெரிய லெவலாக வர வேண்டியவர் நம்மளாம் நினைக்கும் போது இந்த மாதிரி அவர் வார்த்தைகள் ஏன் அவர் இப்படி பேசினார்னு உண்மையிலே இன்னும் எனக்கு புரியல. அப்போ விசிகா மோசம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை மெய்பிக்கும் விதமாக இவர் பண்ணுறாரு. 2-3 சீட்டுக்காக இவர் திமுக பண்ணுற எல்லா தவறுகளுக்கும் துணை போகிறாருங்கிறது நல்லா நமக்கே தெரியுது. ஏன் அவர் அமைதியாக இருக்கார்? தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இவர் பண்ணுற விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருக்கு எதுக்குங்க அரசு பணின்னு கேட்குறாரு, நமக்கே ஒன்றும் புரியல. ஒடுக்கப்பட்ட மக்களை மேல் நோக்கி விட தாங்க நீங்கள்லாம் வந்தீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பின்னாடியே பிசிஆர் ஆக்டை ஒன்று கொண்டு வந்துடுறீங்க. மற்ற சமூக மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? திருமாவர்களுக்கும் ராஜீவ்காந்தி பிரச்சனை பர்சனல் பிரச்சனை சார், அது ரோட்டில் நடப்பட்ட ஆக்சிடென்ட், இதுக்கு எப்படி சார் வன்கொடுமை பின்னால் திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி அந்த ஒரு சட்டம் வருது? அப்போ மற்ற கம்யூனிட்டி மக்கள் என்ன யோசிப்பாங்க? இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா? நம்மளும் சொல்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும், ஒடுக்கப்பட்ட மக்கள்னே ஒன்று இருக்கக்கூடாது. என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மளாம் ஒன்று தானே. ஆனால் இவங்க பண்ணுற சில பேர் பண்ணுற விஷயம் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை பாதிக்கிறதுல இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா? நம்ம கீழே கமெண்ட்டை படிக்க முடியல, அந்த அளவுக்கு கமெண்ட் வருது. அப்போ இதில் நடந்தது என்ன, அதை பற்றி தான் பேச போகிறோம். விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு ஈசிஆரில் விமானம் ஹெலிகாப்டர் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஓனர் சொல்கிறாரு, நான் எஸ்எஸ் பாலாஜியை திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏவை கூப்பிட்டேன், வாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டேன், நீ தொழில் பண்ணுற எனக்கு என்ன லாபம்னு கேட்டார். அதுக்கப்புறம் சில மேட்டரை சொல்லாமல் விட்டுட்டார். நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அது கொடுக்குறேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நீங்களாம் காசு கொடுக்காமல் நடத்த முடியாது, அடாவடியாக கேட்டிருக்காங்கன்னா கொடுக்க முடியாது. வேறு என்ன தகராறு இருந்திருக்கும் 2 பேருக்கும்? அவர் தொழில் பண்ண ரெடி, இவர் கேட்குறத அவர் கொடுத்துட்டா தொழில் பண்ணலாம், இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. இது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து இவர் தொல்லை அதிகமானதுனால திருமாவர்களை பார்த்தேன், திருமாவர்கள் தம்பி நீங்கள் நல்லா பண்ணுங்கள், சுற்றுலா வளர்க்கணும், எஸ்எஸ் பாலாஜியால் உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அனுப்புனதுக்கு அப்புறமும் மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறாரு. நீ என்ன போய் சொல்லிட்டியா, நான் அவனை பார்க்குறேன்ட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கும் அந்த விமான நிறுவன ஓனருக்கும் சம்மந்தமே இல்லை,
அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்கிறார். பாருங்கள், அவரு நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு காட்டுறார். இதுக்கு என்ன பதில்? எஸ்எஸ் பாலாஜி பேசுனது இருக்குது, நான் பார்க்கலன்ட்டு ஃபோட்டோவை காட்டுறார். பாருங்கள், திருமாவர்களுக்கு நான் பார்த்த ஃபோட்டோ. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே பணம் கொடுத்த இல்லை மிரட்டப்பட்ட பல பேருக்கு ஒரு ஆக்ரோஷம் வரும். ஆமாம், இது வந்து பல இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஏவாவேல் இருக்கார், மூர்த்தி அவர்கள் இருக்கார், நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், திமுக இருக்காங்க, அதிமுக எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர்களின் மேல் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேலே ஏன் வருது? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அராஜகம் பண்ணுது. அதிமுக ஆட்சிலையும் அராஜகம் தாங்க சொல்கிறோம். ஆனால் அதிமுக கட்சி அப்படி இருக்கும், திமுக கட்சியே எல்லாம் மோசம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரல. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு கட்சியே மோசங்கிற அளவுக்கு இன்றைக்கி வெகுஜன மக்கள் பேச வைத்தது யாருன்னா, பல ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். அவங்க செய்கிற அட்ராசிட்டி வந்து இன்றைக்கி திருமாவுக்கே பிரச்சனை. மோடியுடைய வாகனம் எங்கே போனாலும் நடமாட முடியாதுன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரு, தெரியாமல் பேசுகிறாரு. அது தெரிஞ்சோ தெரியவளோ பேசியிருந்தால் அவர் கண்டிச்சிருக்கணும். திருமாவர்கள் கட்சி விட்டு எடுத்துருக்கணும். இது என்ன பேச்சு? இது எல்லாத்தையும் தாண்டி இவர்கள் அம்பலப்பட்டது அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி மேட்டர் தான். அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், அதெல்லாம் ஓகே. ஒடுக்கப்பட்டதுக்கு எதிராக நீங்கள் பண்ணீங்க. ஆனால் அந்த கோஷம் இன்றைக்கி வந்து மற்றவர்களை வந்து பாதிக்குது அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்குவாங்க? இவங்க சொல்கிற பல விஷயங்கள் பார்த்தா என்னென்னா, சமூக நல்லிணக்கத்துக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். ஆனால் பல விஷயங்கள் உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுறது பார்த்தா சமூக நல்லிணக்கத்துக்கு இது உகந்ததே இல்லை. திருமாவர்கள் இதை ஆதரிப்பார் நான் உண்மையிலே நம்பலை. என்றைக்கு இந்த விஷயம், ராஜீவ்காந்தி விஷயம் ஓடி போய் ஒருத்தர் அடிக்கிறீங்க, என்ன நியாயம் அது? அப்போ என்னென்னா, நீங்கள் திமுகவில் கூட்டணி கட்சி ஒரு 2-3 சீட்டு வாங்கிடுவீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், யாரும் உங்களை கேட்க முடியாது, திமுக உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும், அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. வட மாவட்டம் ஃபுல்லாக உங்கள் கோட்டைங்கிறீங்க. ஏற்கனவே விஜய் உங்கள்கிட்ட இருந்து பாதி ஓட்டை சுரண்டதுக்கு காரணம் என்ன? பட்டியலின இளைஞர் என்ன யோசிக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்க பட்டியலினர் சொல்லுங்கள். பிசிக்காக கொடிக்கமாக நடவட மாட்டுறாங்க. அவங்க ஆளுகளுக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க. பிசிக்கால் இருக்க எவ்வளோ நல்லவர்கள் இருக்காங்களா இல்லையா? யாரோ ஒரு சிலர் படுற தவறுனால ஒட்டுமொத்த கட்சிக்கு கெட்ட பேர் வருது இல்லையா? வேங்கை வயலில் பிரச்சனையை எப்படி கையாண்டிங்க நீங்கள்? இதே வந்து அதிமுக ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் மக்கள் மீதை குற்றம் சாட்டுறாங்க, அமைதியாக இருக்கீங்க. வடகாடில் நடைபெற்ற காவல்துறை அத்துமீறல் தப்பு, அவ்வளோதான். இதுக்கு காரணமான ஸ்டாலின் பதவி விலகணும்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அதனால் நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதெல்லாம் இப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. எப்போ 100 வருஷம் கழிச்சு கேட்பீங்களா? ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு விஜய் சொல்கிறாருங்க. அப்போ பட்டியலில் இளைஞர் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? வேங்கை வயல் சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு இளைஞர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இதில் இந்த மாதிரியான பிரச்சனை. இதில் வந்து யார் நிர்வாகிகள் பண்ணக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களும் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களும் பில்டிங் வச்சுருப்பாங்கள்ல. இதில் பிரச்சனை என்னென்னா, இதே கட்சியில் செல்வ பிறந்தகை ஒருத்தர் இருந்தார். என்னுடைய நண்பரே சொல்கிறார், எங்கள் டி நகரில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தேன், அங்கே ஒரு இளைஞர் இருக்கார், வேலை இருந்தார், 3-4 பேர் இருந்தோம், அங்கே வேலையில் இருந்தோம், காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த கட்டடத்தை, தொழிலில் நஷ்டம் ஆகிடுச்சு. அந்த பையன் சொல்கிறாரா, எனக்கும் ஒரு சமூகம் இருக்கும், எனக்கு பாதி கொடுங்க. ஏப்பா வேலையில் தான் இருக்க, உனக்கு எப்படிப்பா பாதி கொடுக்க முடியும்னா, எனக்கும் ஒரு சமூகம் இருக்கும் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சவங்க மூலிமா அப்போ விசிகாவில் இருந்த செல்வ பிறந்தைக்கு ஃபோன் பண்ணால், எதுக்குங்க எங்கள் ஆளுங்களை வச்சிங்க? அப்படி தாங்க கேட்பாங்க, ஏதாவது பார்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிறார். அந்த ஃப்ரெண்டு சொன்னது. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் திருமாவர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரில. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விசிகா அப்படிங்கிறவர்களுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிட்ருக்குது. இது திருமா உணராரான்னு தெரியல. ஏன்னா உணர்ந்தால் பல விஷயங்களை களை எடுத்திருப்பார். இப்போ என்னென்னா, ஒரு கட்சியை பற்றி நமக்கு என்னென்னா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இப்போ திமுக திட்டுறோம், அதிமுக திட்டுறோம். பல ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக எம்எல்ஏ மோசமாக இருப்பார், இல்லை எம்பி மோசமாக இருப்பார். இப்போ நேருக்கு நேர் வாக்குவாதம்னா நிறைய நடக்கும், நிறைய நம்ம வீடியோலாம் பார்ப்போம். ஆனால் இப்போ ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, திமுக கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, இல்லை காங்கிரஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, பிஜேபி, இப்படி ஏதாவது ஒரு செய்தி ஏதோ ஒரு ஊரில் வரும். அது ரொம்ப ரேர். ஆனால் இப்போ பெரும்பாலான மக்கள் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது மைண்டில். ஆனால் பண்ணுறாங்கப்பா. அது அந்த மைண்ட் எப்படி வந்தது? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அடாவடியாக பணம் வாங்குறாங்களா? இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன? வெளிப்படையாக ஒருவர் இந்த அளவுக்கு ஒரு மீடியாவில் உட்காந்து என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கவனிக்கணுமா வேணாமா? இதே போல் தான் வந்து லெட்டர் எழுதி வந்து அந்த நிறுவனத்தை தடை பண்ணியிருக்காங்க. அது கேட்குறாங்க, ஏங்க உங்கள் நிறுவனத்தை ஏங்க தடை பண்ணாங்கன்னா, இல்லை 4-5 நாள் லீவ் வந்தது,
அப்போ இவர் கலெக்டருக்கு லெட்டர் எழுதி தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் விடுவிச்சிட்டோம். எல்லா அரசாங்க லோகோவை நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் இல்லாமல் பயன்படுத்த முடியுமா சார்? சட்டமன்றத்தில் நீங்கள் கூட கேள்வி கேளுங்க. இவங்க தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி எங்களை முறைகேடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு காசு கொடுத்தா தான் நடத்த முடியும் அப்படின்னா, அப்போ வெளிப்படையாக தெரியுது இவர்களுக்கும் அவர்களுக்கும் பேரம் படிவில்லை. ஒரு அளவுக்கு மேலே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எம்எல்ஏ சார் வந்த வரைக்கும் ஆகும்பா, ரொம்ப அவனை போய் எதுக்கு அடிச்சு பிடுங்கன்னு நினைப்பாங்க. சில பேர் இது கொடுத்தே ஆகணும், அவர் கட்டன் ரேட்டாக இருப்பார், எனக்கு கொடுத்தே ஆகணும். இந்த கட்டன் ரேட்டாக இருப்பவர்களுக்கு கட்டம் கட்ட போகிறார்கள் மக்கள். வேறு என்ன நம்ம பேசணும்? இப்போவும் சொல்கிறோம், விசிகாவில் வந்து ரொம்ப நியாயமான நேர்மையான பல பேர் இருக்காங்க. ஒரு சிலர் பண்ணுற தப்புனால மொத்தமாக அந்த கம்யூனிட்டிக்கு பிரச்சனை வரும்போது தான் கவலையாக இருக்குது. ஒரு காலத்தில் முதல்வராட்சியராக வர வேண்டிய தகுதி உள்ள ஒரு படிப்பாளி, ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்ச நாளாக பார்த்தா ஏன் இப்படி தான் பேசுகிறாரு? தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் ஏன் இப்படி பேசுகிறாரு? அரசாங்கத்தை எதிர்த்து கேட்க வேண்டிய பல விஷயத்தில் பேசாமல் இருக்கார் இவர் என்ன ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். அப்போ திமுக அப்படிங்கிற கட்சியை அப்படியே கூடையே இருக்கணும். கேட்டால் பாசிச பாஜக ரைட்டுங்க. இதே பிஜேபியோட தானே நீங்கள் முதல்ல எம்எல்ஏ நீங்கள் கூட்டணி வச்சு அதை வசதியாக மறந்துடுறீங்க. இந்த பாசிச பாஜக பிஜேபின்னு உண்மையிலே எதுக்குறாங்க அப்படின்னு திரும்ப நம்புகிறாரா? மேலே இவங்களுக்கு அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இன்றைக்கி திருமாவுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அமைதி காக்குறீங்க. சண்முகம் சொல்கிறாரு, தொகுதியை குறைச்சா நாங்கள் வெளியில் போயிடுவோம் சொல்கிறாரு இல்லையா? காங்கிரஸ் சொல்லுதுங்க. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? அப்போ உங்களை அமைதியாக இருக்க வேண்டியது யார்? என்ன ஒன்று உங்கள் கூட இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திமுக மாத சம்பளமே கொடுக்குறதா பேசுகிறாங்க. நமக்கு அது உண்மைன்னு கூட தெரியுது. ஏன் நீங்கள் அமைதியாக வரீங்க சட்டுன்னு? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம் இன்றைக்கி கண்டிப்பாக மீடியாவில் பெரிய லெவலுக்கு அவங்க மக்கள் கோபமாக இருக்காங்க. இது புரியாமல் இருக்காங்க. திரும்ப நமக்கு ஒன்றும் புரியல. விசிகா ஒரு நல்ல கட்சியாக வளர்ந்து கொண்டிருந்த கட்சி சில பேர் பண்ணக்கூடிய தவறை களையெடுக்காத விளைவு இந்த அளவுக்கு முத்தி போயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய பேர் கூட உங்கள் ஊரில் நடந்திருக்கும் சம்பவங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.